தப்பு பண்ணிட்டியே சிங்காரம். காங்கிரஸ் கனவிலும் நினைத்து பார்க்காத சம்பவம். நேரடியாக இறங்கும் பாஜக. இந்திய ஏஏ இம்பாக்ட் சமிட் போன்ற ஒரு சர்வதேச முக்கிய நிகழ்வின் போது நடைபெற்ற ஷர்ட்லெஸ் புரோட்டஸ்ட் சம்பவம் இந்திய அரசியலில் மட்டுமல்ல உலக அரங்கிலும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம், உலக முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து உரையாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் யூத் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வித்தியாசமான முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த போராட்டம் குறித்து பல அரசியல் விமர்சகர்கள் கடுமையான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அவர்களின் பார்வையில் உலக நாடுகள், வெளிநாட்டு பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு மேடையில் இத்தகைய போராட்டம் நடத்துவது இந்தியாவின் சர்வதேச கண்ணியத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செயல் என கூறப்படுகிறது. உள்நாட்டு அரசியல் கருத்து வேறுபாடுகள் இயல்பானவைதான். ஆனால் அவற்றை வெளிப்படுத்தும் நேரம் மற்றும் மேடை மிகவும் முக்கியம் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். விமர்சகர்கள் கூறுகையில், சர்வதேச மாநாடுகள் என்பது கட்சி அரசியலுக்கான மேடைகள் அல்ல. அது இந்தியாவை ஒரு தேசமாக உலகிற்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் தருணம். அத்தகைய சூழலில் உடை கழற்றி போராட்டம் நடத்துவது அரசியல் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் ஒரு முறையாக இருக்கலாம். ஆனால் அது நாட்டின் ஒருங்கிணைந்த படிமத்தை சிதைக்கும் வகையில் பார்க்கப்படலாம் என அவர்கள் எச்சரிக்கின்றனர். சில அரசியல் பகுப்பாய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கையில் எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளது. ஆனால் தேசிய நிகழ்வுகளின் போது வெளிப்படும் படிமம் உலகளவில் என்ன செய்தியை கொடுக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக தொழில்நுட்ப முதலீடு, பொருளாதார கூட்டாண்மை குறித்து பேசப்படும் தருணத்தில் அரசியல் மோதல் மைய நிலையாக மாறுவது இந்தியாவின் வளர்ச்சி முயற்சிகளை பாதிக்கக்கூடும் என்ற கவலையும் எழுந்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு பதிலளித்த பாரதிய ஜனதா கட்சி இதை ஜனநாயக உரிமையின் பெயரில் தேசிய மேடையை அரசியல் தாக்குதலுக்கு பயன்படுத்திய செயல் என்று விமர்சித்தது. இந்தியா தற்போது உலகளாவிய போட்டிகள் முன்னேறிக் கொண்டிருக்கும் நேரம். அத்தகைய நேரத்தில் உள்நாட்டு கருத்து மோதல்களை சர்வதேச கவனத்திற்கு கொண்டு வருவது தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். மற்றொரு பக்கம் காங்கிரஸ் தரப்பு இதை அரசின் கொள்கைகளுக்கு எதிரான ஜனநாயகமாகவே பார்க்கிறது. ஆனால் விமர்சகர்கள் மீண்டும் கேள்வி எழுப்புகின்றனர். அரசியல் எதிர்ப்பை வெளிப்படுத்த பல்வேறு வழிகள் இருக்கும்போது சர்வதேச கவனம் குவிந்த தருணத்தை தேர்வு செய்வது சரியான தீர்மானமா என்று இந்த சம்பவம் ஒரு பெரிய அரசியல் விவாதத்தையும் உருவாக்கியுள்ளது. கட்சி அரசியல் மற்றும் தேசிய கண்ணியம் இடையிலான சமநிலை எங்கு இருக்க வேண்டும் என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் பங்கு மிக முக்கியமானது. அவர்கள் கேள்வி கேட்கவும் விமர்சிக்கவும் உரிமை பெற்றவர்கள். ஆனால் உலக அரங்கில் இந்தியா ஒரு குரலாக தோன்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடமும் உள்ளது. விமர்சகர்களின் கருத்துப்படி இத்தகைய நடவடிக்கைகள் இந்திய அரசியலின் முதிர்ச்சியை வெளிநாடுகள் எப்படி பார்க்கின்றன என்பதையும் பாதிக்கக்கூடும். முடிவில் பார்க்கும்போது இந்த ஷர்ட்லெஸ் புரோட்டஸ்ட் ஒரு தனிப்பட்ட அரசியல் சம்பவம் மட்டுமல்ல, அது இந்தியாவின் சர்வதேச படிமம், அரசியல் பொறுப்பு மற்றும் ஜனநாயக வெளிப்பாட்டின் வரம்புகள் குறித்து ஒரு விரிவான விவாதத்தை தூண்டியுள்ளது. அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் உலக மேடையில் இந்தியா ஒருங்கிணைந்த தேசமாக தோன்ற வேண்டும் என்ற எண்ணமே பல விமர்சகர்களின் மைய கருத்தாக உள்ளது.